All welcome to part 2 of day 9. நம்ம பார்ட் 1ல லிஸ்ட் மெத்தட்ஸ் எப்படி ரியல் லைஃப்ல அப்ளை ஆக போகுது அப்படின்ற ஒரு ரியல் லைஃப் யூஸ் கேசஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்ற அதோட சின்டாக்ஸும் பார்த்திருந்தோம். அண்ட் லிஸ்டோட யூனிக்னஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம கிளியரா பார்த்தோம். So in this video we are going to see a hands-on on how to create list method. ஸ்பெசிஃபிக்கா ஒரு லிஸ்ட்ல எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஒரு எலிமெண்ட்ஸா, இல்ல ஒரு எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணலாம், இல்ல இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம். So these are all the things we are going to see in this video. So the first method is append. என்னோட list of all values நான் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னு பாருங்க. This is the syntax for it. First என்னோட variable name which is equal to open square bracket and close square bracket. இதுக்குள்ள என்னோட லிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்டோட யூனிக்னஸ் என்னெல்லாம் பார்ப்போம். லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், அதாவது லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா வி ஹாவ் சீன் லிஸ்ட் இஸ் ஹெட்ரோஜீனஸ் இல்லையா? ஹெட்ரோஜீனஸ்னா என்ன டெக்னிக்கலி வாட் ஐ மென்ஷன், அதாவது நான் லிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணும்போது வேற வேற டேட்டா டைப்ல என்னோட எலிமெண்ட்ஸை நான் லிஸ்டுக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் see clearly what I've added. நம்பர்ஸ்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். சோ நான் அப்படி ஸ்ட்ரிங் ஆட் பண்ணாலும் லிஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதனாலதான் இட் இஸ் கால்ட் as heterogeneous data type in Python. So now I created a list. List create பண்ணதுக்கு அடுத்து list dot append. This is the syntax for adding another element to my list at the end. சோ இவ்ளோ எலிமெண்ட்ஸ் கூட நான் கடைசியா ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்காக லிஸ்ட் டாட் அப்பெண்ட் குள்ள நான் ஒரு எலிமெண்ட்டை கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் லிஸ்ட்னு கொடுக்கும்போது என்னோட ஃபைனல் அவுட்புட்ல 1 2 ஹாய் 3 அண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 5 எலிமெண்ட்ஸோட ஒரு லிஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். சோ திஸ் இஸ் ஹவ் மை அவுட்புட் வுட் பி. சோ நான் இதுல நான் அந்த ஹலோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட 4 எலிமெண்ட்ஸ் இருந்தது. நான் டாட் அப்பெண்ட் ஸ்பெசிஃபிக்கா என்னால ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட் மெத்தட் பைத்தான்ல. இதுவே நான் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பெண்ட் எனக்கு ஒர்க் ஆகாது. we do have other methods. நெக்ஸ்ட் கிளியர் அதோட நேம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் what it might be. In list method it is used for removing all the elements. அதாவது நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட எம்டி லிஸ்டா மாத்துறேன். எந்த எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை நான் தூக்கிட்டு ஒரு எம்டி லிஸ்டா மாத்துறதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு லிஸ்ட் மெத்தட் தான் டாட் கிளியர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள 1 2 3 3 வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் which I am printing the list. சோ எதுக்காக நான் இங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன லிஸ்ட் எப்படி இருக்கு, கிளியர் ஆனதுக்கு அடுத்து லிஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் நான் லிஸ்ட் டாட் கிளியர்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி இப்ப எனக்கு எம்டி லிஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நான் லிஸ்ட்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபைனலி அது பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு மை கிளியர் லிஸ்ட் மெத்தட் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் என்னோட லிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன் லிஸ்ட் டாட் கிளியர்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது என்னோட லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு இப்படி எனக்கு எம்டி லிஸ்டா பிரிண்ட் ஆகியிருக்கு. காப்பியோட ரியல் லைஃப் யூஸ் என்ன அப்படின்னா நான் ஒரு லிஸ்டுக்குள்ள என்னோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஃபியூச்சர்ல அந்த லிஸ்ட் எல்லாரையும் உங்க டீம் மெம்பர் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டேட்டாவை. சோ தெரியாம அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னா என்ன ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளம் வரும். அந்த சினாரியோல இன்கேஸ் நான் அந்த லிஸ்ட ஒரு காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக நான் லிஸ்டோட காப்பி கிரியேட் பண்ணி இன்னொரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் லிஸ்ட கிரியேட் பண்றேன். இந்த லிஸ்ட பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் புது லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அதுக்காக தான் இந்த வேரியபிள் நேம் நியூ லிஸ்ட்னு கிரியேட் பண்ணி which is equal to list டாட் காப்பின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த புது வேரியபிள்குள்ள காப்பி ஆயிடுச்சு. அண்ட் நான் இந்த நியூ லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ளேயும் எனக்கு 1 2 3 தான் இருக்கும். இந்த லிஸ்டுக்குள்ளேயும் 1 2 3 தான் இருக்கும். சோ இன்கேஸ் இந்த எலிமெண்ட்ஸ் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டேன் தெரியாம இல்ல டீம் மெம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கனாலும் அந்த டேட்டா எனக்கு மிஸ் ஆகாது. அதுக்காக நம்ம யூஸ் பண்றது காப்பி லிஸ்ட் மெத்தட் இன் பைத்தான். நெக்ஸ்ட் that we have count மெத்தட். கவுண்டோட பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கவுண்ட் பண்ணி சொல்ல போகுது.
இது எல்லா எலிமெண்ட்ஸையும் கவுண்ட் பண்ணி சொல்லாது. இதோட யூஸ் என்ன அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நான் அந்த கவுண்ட்ன்ற சின்டாக்ஸ்குள்ள கொடுத்து அது எத்தனை டைம் வரும் அப்படின்றத செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட் மெத்தட் தான் பைத்தான்ல கவுண்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் லிஸ்ட் டாட் கவுண்ட்டுக்குள்ள நான் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல 3 எத்தனை டைம் அப்பியர் ஆகுது அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணேன். எத்தனை டைம் இருக்கு, 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ அவுட்புட் would be 3. இதுவே நான் இங்க 2 கொடுத்தேன் அப்படின்னா 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ அவுட்புட் would be 2. So this is how count a list method in Python works. Next which we do have extend. நான் append என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவேன், ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்றதுக்காக append யூஸ் பண்ணுவேன். இதுவே நான் ஒரு புதுசா ஒரு லிஸ்டே கிரியேட் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட் கூட நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல அதை பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ற ஒரு சின்டாக்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் மெத்தட். சோ முன்னாடி பார்த்த சின்டாக்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா இதுக்கு நடுவுல நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இது ஒரு லிஸ்ட், இது ஜஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. நான் ஒரு புது லிஸ்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட் கூட மெர்ஜ் பண்றேன். நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்திருப்போம் இல்லையா, நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் ரூல்ஸ் படிக்கும்போது கான்கான்டினேஷன் ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நான் மெர்ஜ் பண்றதுக்கு நடுவுல பிளஸ் போட்டா அது மெர்ஜ் ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு லிஸ்டையும் இன்னொரு லிஸ்டையும் இன்னொரு லிஸ்டையும் மெர்ஜ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட் மெத்தட் தான் எக்ஸ்டெண்ட். இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். அதுக்குள்ள என்னோட செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் இருக்கு, லிஸ்ட் வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் நான் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள நான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த லிஸ்ட் வேல்யூஸை கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுத்தாதான் பைத்தான் பொறுத்த வரைக்கும் அது லிஸ்ட்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் கூட இதுவும் சேர்ந்து மெர்ஜ் ஆயிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலி 1 2 3 4 ஏன்னு இருக்கும். புது லிஸ்ட் கிரியேட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அது என்ன பண்ணும், என்னோட பர்டிகுலர் எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரிங்ல எப்படி இண்டெக்ஸ் ஒர்க் ஆச்சோ, இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி n-1ல எண்ட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரிதான் லிஸ்ட்லயும். ஆனா அது எலிமெண்ட் வைஸ் ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணாம இதுல அங்க ஒரு பர்டிகுலர் லெட்டர் பை லெட்டரா கவுண்ட் பண்ணும்ல, இங்க என்னன்னா எலிமெண்ட் வைஸா கவுண்ட் பண்ணும். ஆப்பிள் அப்படின்றது ஒரு எலிமெண்ட், பனானான்றது அதோட இன்னொரு எலிமெண்ட், செரின்றது இன்னொரு எலிமெண்ட். சோ அப்படி பார்க்கும்போது ஆப்பிள்ன்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, பனானான்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, செரின்றது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இங்க நான் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க பனானா எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரணும், 1ன்னு வரணும். நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை சர்ச் பண்ணா, நான் சர்ச் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் அங்க இல்லைன்னா எனக்கு அவுட்புட் ஸ்ட்ரிங்ல என்னன்னு வரும், வேல்யூ எரர்னு வருமா. அதுக்கு பதிலா we have find இல்லையா. சோ அந்த ஃபைண்ட் என்ன பண்ணுவோம், அந்த எலிமெண்ட் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இல்லைனாலுமே எனக்கு -1 தான் கொடுக்குமே தவிர்த்து வேல்யூ எரர் ரைஸ் பண்ணாது. ஆனா இண்டெக்ஸ் எனக்கு அங்க ரைஸ் பண்ணும். இங்கேயும் அதேதான், பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. சோ இட் வில் கிவ் அன் எரர். சோ அதனால நம்ம இந்த எலிமெண்ட் இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்ணுவோம், இல்லைன்னா எனக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட் இன்சர்ட். சோ we have seen append. அந்த அப்பெண்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அப்பெண்ட்ன்றது ஒரு எலிமெண்ட்டை கொடுத்து நான் ஆட் பண்ணும்போது கடைசியில போய் தானா ஆட் ஆயிரும். ஆனா இன்சர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல எந்த லொகேஷன்ல எனக்கு இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டா நான் மென்ஷனே பண்ணுவேன். இங்க 2 வேல்யூஸ் கொடுத்திருக்கேன், அந்த 2 வேல்யூஸ்ல ரெண்டுமே வேற வேற வேல்யூஸ் கிடையாது. இதுல ஃபர்ஸ்டா நான் கொடுத்திருக்கிறது லொகேஷன். இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு அடுத்து இருக்க எலிமெண்ட்டை ஆட் பண்ணு நான் சொல்றேன். இப்போ 1 to 4ன்னு இருக்கா. சோ 1ன்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, 2ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, 4ன்றது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ நான் லிஸ்ட் டாட் இன்சர்ட்ல செகண்ட் இண்டெக்ஸ்ல 3 இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லும் போது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க 4 வந்து தேர்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். செகண்ட் இண்டெக்ஸ்ல இப்ப 3 ஆட் ஆயிரும். என்னோட அவுட்புட் இப்போ 1 2 3 4ன்னு இருக்கும். This is how insert in list method works. Next we have pop. pop என்ன பண்ணும்னா, ஜென்ரலாவே என்னோட லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல நான் 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இன்சர்ட்டுக்கு இது அப்படியே ஆப்போசிட். அங்க நான் இண்டெக்ஸ் கொடுத்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ண சொல்றேன், இங்க இண்டெக்ஸ் நான் கொடுக்கும்போது அந்த இண்டெக்ஸ்ல இருக்க அந்த எலிமெண்ட்டை தூக்கி விட்டுரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 0th இண்டெக்ஸ்ல 10 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 20 இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல 30 இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 20 இருக்கனால இப்ப எனக்கு ஃபைனல் அவுட்புட் அந்த 20 மட்டும் ரிமூவ் ஆயிட்டு 10 and 13 வரும். எஸ். நெக்ஸ்ட் ரிமூவ்.
சோ பாப் என்ன பண்ணுச்சு, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுச்சு. ஆனா ரிமூவ் அந்த எலமெண்ட்டையே கொடுத்து இந்த எலமெண்ட்டையே நீ தூக்கிடு அப்படின்னு நான் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். லிஸ்ட் டாட் ரிமூவ்க்குள்ள அந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்றேன், பீன்றத மென்ஷன் பண்றேன். ஸோ இப்ப டாட் ரிமூவ்னு சொல்லி அந்த பீன்னு நான் கொடுக்கும்போது ஃபைனலி எனக்கு அந்த பி ரிமூவ் ஆயிட்டு ஏசிபி அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கும். இந்த எலமெண்ட் 2 டைம் அப்பியர் ஆயிருந்தா 2 டைம்லாம் ரிமூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆயிருக்கோ அது மட்டும் தான் ரிமூவ் ஆகும். ஸோ என்னோட அவுட்புட் ஏசிபின்னு தான் வரும். இந்த பி 1 டைம் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ். ரிவர்ஸோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த நேம் பார்த்தோன்னே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இருக்க வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணும். இங்க எனக்கு 1 2 3 இருக்குன்னா எனக்கு அவுட்புட் 3 2 1ன்னு வரும். இப்போ இங்க வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் என்ன வரும்? கெஸ் பண்ணிட்டு இருங்க. லெட்ஸ் see. ஹாய்ன்றது முன்னாடி போயிருக்கு. சோ இப்போ ரிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ரிவர்ஸ்ன்றது ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் ஆகுமே தவிர்த்து அந்த எலமெண்டோட வேல்யூ எல்லாம் கவுண்ட் ஆகாது. மேபி இது 1 2 3 3 பெரிய நம்பர்னு சொல்லி முன்னாடி போயிருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. சோ ஜஸ்ட் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கடைசியா இருக்க எலமெண்ட் முன்னாடி போயிடும், தேர்டா இருக்கு, செகண்ட் ஒரு செகண்ட் இருக்குது தேர்டுக்கு போகும், அண்ட் ஃபர்ஸ்டா இருக்க எலமெண்ட் ஃபோர்த்துக்கு போயிடும். தட் இஸ் ஹவ் ரிவர்ஸ் இன் லிஸ்ட் மெத்தட் இன் பைத்தான் works. And finally we have short. Short is straight opposite to this. இது just index பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. என்னோட எலமெண்டோட சைஸை பேஸ் பண்ணி எனக்கு அரேஞ்ச் ஆகும். அதாவது இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸ் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷார்ட் மெத்தட். ஸோ இங்க 3 1 2ன்னு இருக்கா, 1 2 3 ஃபைனலி எனக்கு டாட் ஷார்ட் குள்ள கொடுக்கும்போது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். These are all the list methods we have in Python. So உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். If you have any doubts, without hesitation, you can drop them in comments. Bye for now.